ஷாப் ஓப்பனிங்க்கு வந்திருக்கும். எல்லாம் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது என்ட்ரன்ஸ் லுக்கு? இப்போ உள்ளே போகலாம், வாருங்கள். எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. வணக்கம் சொல்லுமா. வணக்கம். மனோஜோட தம்பி. அந்த இடம் தான் கேஷ் கவுண்டர். நான் வைஷோ சிரமத்துலேருந்து வந்தாச்சு திறப்பு விழாவுக்கு. அதிரா தூங்கி எழுதுதான். இது மேலே போகிறது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கொஞ்சம் வழி விடுமா, அப்படி நான் சுற்றி காமிச்சிட்றேன் எல்லாருக்கும். இது அப்ஸ்டர்ஸ். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இதுவாக இருந்தது. இப்போ அருமையாகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டணும், அருமையாக. இது மேலே ஷோரூம், செகண்ட் ஃப்ளோர். ட்ரெஸ்ஸஸ். ட்ரையல் ரூம், 2 ரூம். ஓகேவா? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு முகம் போட்டுவாங்க. ட்ரையல் ரூம். எங்க மனோஜ் எங்கம்மா? மனோஜ் இவர் தான் உரிமையாளர், பிஸியா இருக்கிறாரு. ஓகே. லட்சுமி வெங்கடேச பெருமாள் மென்மேல இதுதான் கேஷ் கவுண்டர். பஸ் முன்னாடி உங்களுக்கு வலது பக்கம் வாங்க. மேட்ச் பாக்ஸ் ஓனி முன்னாடி வாங்க. நீங்க போங்க. இப்படி வாசனை பார்த்து கையில் பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. பிள்ளையார் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாருக்கு 5 புறம் கட்டிக்கோங்க. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் ஸ்ரீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயேதே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் கணாநாயம்ய. வலது கை மேலே இடது கை அடியில் இருக்கும். இதை மூடிக்கோங்க. வலது கை மூடிக்கோங்க. ஓம் மோபாத்த சமஸ்த திருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வராக்னியா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அப்படி சொல்லுங்க. அப்படியே திரும்ப சொல்லுங்க. அஸ்மின் தினே அனுஷ்டீயமான மம நூதன வஸ்திராலய மகாமங்கல கர்மணி பிரவேசகாலே வார பூஜா ஆராதனம் கரிஷ்யே. அந்த ஓரத்தில்
ஒரே நான் சொல்ல போகிறேன். துவாரங்கள் வந்து யார் இருக்கு அப்படின்னா மகாகணபதி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி இவங்க 3 பேர் வந்து எப்பவுமே வந்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாகணபதி, நம்ம மத்தியத்தில் மகாலட்சுமி, இந்த இடத்துல மகாசரஸ்வதி. அதாவது அவள் 3 பேரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. முதல்ல மகாகணபதி வேண்டிட்டு பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த பூவை போடணும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் லாம் லௌம் கணபதியே நமஹ த்யாயாமி ஆவாஹயாமி. அப்படியே போடணும். அப்படியே சும்மா இங்கே தூக்கி போடணும். நீங்கம்மா இந்த பூ அப்படியே தியாயாமி. மத்தியத்தில் வந்து மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கடையில் வந்து எப்போதுமே நல்ல செல்வ செழிப்போட நல்லபடியாக வியாபாரங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஓம் வாமதட்சிணாஸ்தாபியாம் தததேம் ஸ்ரீபலாம்புதே ஹேமாபாம் சகடேபாபியாம் லாபியமானா மகாஸ்ரீயம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ த்யாயாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக வந்து மகா சரஸ்வதி. நல்ல ஞானத்தை கொடுக்கணும். நல்ல தொழில் எப்படி அபிவிருத்தி ஆகுறதுன்றத அந்த ஞானத்தை கொடுக்கணும். எப்போதுமே அந்த சரஸ்வதியோட அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதி தாயார் பிரார்த்தனை பண்ணிக்கோம். சாரதாம் சாரதாம் போதே வதனா வதனாம்புதே சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதி சந்நிதீயதாம். சரஸ்வதி நமஹ த்யாயாமி ஆவாஹயாமி. அடுத்து உங்களுக்கு குலதெய்வம் என்ன? பெருமாள், வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அவருடைய அனுகிரகத்தினால இந்த தொழிலானது நல்லபடியாக மென்மேலும் அபிவிருத்தியாகி இன்னும் நிறைய கடையெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் அந்த குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா அதுக்கு பரிபூர்ணமான அருள் கிடைக்காது அப்படின்னாங்க, அந்த பலன் கிடைக்காது அப்படின்னா. அதனால அந்த குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி அவங்கள வேண்டியவங்க. ஸ்ரீகாந்தாய கல்யாண நிலையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீ வெங்கடேஸ்வராஜ நமோ நமஹ த்யாயாமி ஆவாஹயாமி. முன்னாடியே எழுதி இருக்கானோ நான் போகிற சமயத்தில் கரெக்டாக எழுதிருக்கானா. நீங்கள் ஐயாவோட கையை தொட்டுக்கோங்க. அப்படியே அந்த இடத்துல ஊதுவத்தி காமி. ஓம் தசாங்கம் குலோதோகம் சுகந்தம் சுமனோகரம் அக்னேய தேவானாம் சம்போயம் பிரதிருஷ்யதாம் பொதுமாந்திரா பிரஜாமி. கொடுத்துருங்க. அந்த கீழே படம் வச்சுருக்கோம் பாருங்க, அங்கே வெத்தலை பாக்கு படம். அதை அப்படியே நீர் விழாவி நிவேதம் பண்ணணும். ஓம் தேவசத்வாது பிரசவேஷ்வினோர்பாசாம் ஓஷ்ணோஸ்தாபியாம் அமிர்தோபகாரம் தாரதேவதாப்திஸ்வாஹ நிவேதயாமி ஆதுமனீயம் சமர்ப்பயாமி. இல்லை நீங்கள் மட்டும் பண்ணுங்க, இவர் மட்டும் பண்ணுங்க. அமிர்காமிக 2 பேர் சேர்ந்து அமிர்காமி. ஓம் பர்யாத்யானந்தராய சர்வத்தோமோத்ராத்ரவத்தமஹர் பவதி சர்வஸ்யாப்தி சர்வசித்தி சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. பாரதேவதா பரமஹ கற்பூர ஜோதிஹி. அப்படியே கொடுத்துருவாங்க. அங்கே போய் முன்னாடி வாங்க. அம்மா நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் கையில் வாங்க. இப்படி வாங்க. இப்படி பார்த்து கரெக்டாக. சார் ஒரு அந்த குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பெருமாள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து பெரிய ஃபோட்டோ. அதான் 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 அதுதான் அப்படியே எடுத்துட்டோம். ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு அப்படியே உள்ளே போங்க. வலது கால் எடுத்து எல்லாருமே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க. இப்படி எப்படி எல்லாம் வாங்க வாங்க வாங்க. போட்டோ வாங்க. இந்த தட்டை எடுத்துருங்க. அந்த அவுள் தட்டு எடுத்துருங்க. அங்கே அப்படியே
அப்படியே அந்த விளக்கு ஏற்றிடுங்கம்மா, குத்து விளக்கு ஏற்றிடுங்க. 2 முகம் ஏற்றிக்கோங்க போதும், ஒன்று ஏற்றிட்டா கூட போதும். இந்த ஓரம் வச்சுக்கோ கொஞ்சம். இல்லை இல்லை, அதுவே நைவேத்தியம் அந்த பண்ணிடுறேன். 2 ஏத்துமா. ஓம் லக்ஷ்மீ சமுத்திரராஜதனயாம் ஸ்ரீகண்டராமேஸ்வரீம் வாபீபோதமஸ்தேவமணிதாம் லோகேக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்தவிபவ பிரம்மேந்திர கங்காதராம் வாம் த்ரைலோக்கியகுருஜினீம் பிரதிதாம் வந்தே முகுந்த பிரியாம். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. இந்த பக்கம் ஏத்துறங்க, இங்க ஏத்துறாங்களே அதே மாதிரி அந்த பக்கம் ஏத்துடா. இந்த பக்கம் ஏத்துங்க. போலியா உள்ள போய்டா. महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. குலதெய்வம் இது வந்து திருப்பதியில் வந்து ரொம்ப பிரசன்டேஷன் பெருமாள். ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षी जमामृतात्. ओम मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय संभवे सुरेशाय सर्वाय महादेवाय ते नमः. ईश्वरेकं सर्वभूतानां श्रीस्तदे लक्ष्मीस्तवस्नोरात्रे मार्गे तत्राणि रूपम् अश्विनव्यात्तं चम्मनिशान अमुम्मनिशान सर्वं நடத்த பொழுது நீங்களே எல்லாரும் அப்படியே விநாயகர் பெருமான பெரியவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், தாத்தா பாட்டி அவங்களோட ஆசீர்வாதமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு பிள்ளையாரையும் அந்த உள்ள கொடுத்துக்கோங்க. கை முடிந்து அது கூட ஓம் சுக்லாம்பரதரம் கிருஷ்ணம் ஸ்ரீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் கையை பிடிச்சுக்கோங்க. அந்த பக்கம் வலது கை மேலே இடது கை அடியில். ஓம் நமோ வலது கை ओम ममोपात्य समस्त दुर्दक्षेद्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थम तदेव लक्ष्मीं सुदिनं तदेव धाराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव गौरीपतेः गुरुगं स्मरामि. निर्विघ्नेन आदौ विघ्नेश्वर प्रार्थनापूर्वकं वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुर्मे देव सर्वकार्ये सर्वदा. स्वाभ्यां नमः. शुभे शोभने मुहूर्ते देवरात्रि वेदवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादिषष्ट्याः संवत्सराणां विशेषाणि श्रीमद्मङ्गलकर क्रोधी नाम संवत्सरे अस्मिन् उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे शुक्लपक्षे अद्य तृतीयायाम् उपरि तृतीयायां सुपतितो वासराः वासरस्तु भानुवासरेष्टायां
उत्तरप्रोष्ठपदावपरे रेवती नक्षत्रसंयुक्तायां अस्यां शुभनक्षत्रशुभयोगशुभकरणे एवं गुणसकलसद्गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभदिवस्य देवदेव्याः महादेव्याः अखिलाण्डकोटिब्रह्माण्डनायक्याः जगज्जनन्याः जगन्मङ्गलदायिन्याः जगद्रक्षणदीक्षितायाः श्यामररमावाणी सभ्यदक्षिणदेवितायाः श्री दुर्गालक्ष्मी सरस्वती स्वरूपिण्याः परिपूर्ण कृपाकटाक्षेण च यजमानस्य कुलदेवता श्री पद्मावत्यम्बिका समेत वेङ्कटाचलपति स्वामिनः वेङ्कटेश्वर वरदराज तिरुमालिति नाम्ना अलङ्कृत महाविष्णोः परिपूर्ण अनुग्रहेण च यजमानस्य गोत्रोद्भवस्य कृष्णगोत्रोद्भवस्य श्रीधर नामधेयस्य उत्तराषाढनक्षत्रे मकरराशिजातस्य आश्लेषनक्षत्रे कडगराशिजातायाः तेन्मुडी नाम्याः मगानक्षत्रे समराशिजातस्य मनोज नामधेयस्य चतुर्थे नक्षत्रे कुम्भराशिजातायाः चतुर्थे कुम्भराशिजातस्य मोनिका प्रियदर्शिनी नाम्याः अपवर्णे नक्षत्रे मेघराशिजातायाः उत्तराषाढनक्षत्रे मकरराशिजातस्य गायमूर्ति नामधेयस्य धारकेश्वरी नाम्याः मकानक्षत्रे सिंहराशिजातायाः वेदा नाम्याः उत्तरफल्गुनीनक्षत्रे उत्तराषाढनक्षत्रे धनुराशिजातस्य जातायाः यजमानस्य सह कुटुम्बानां अस्माकं सह कुटुम्बानां सर्वेषां जनानां क्षेम धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्य संतान अभिवृद्धि सिद्ध्यर्थं धर्म अर्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम मनसा चिंतित सर्व कार्याणि आनुकूल्यता सिद्ध्यर्थम महागणपति अनुग्रहेण सकल कार्येषु निर्विघ्नता जय विजयीकरत्व प्राप्ति सिद्ध्यर्थम श्री वल्ली देवसेनांबिका समेत शिवसुब्रह्मण्य स्वामिनाः अनुग्रहेण अणिमादि अष्ट ऐश्वर्य प्राप्तिकर सिद्ध्यर्थम शरणघोष प्रियस्य पंबा बालकस्य श्री हरिहरपुत्र धर्मशास्त्र स्वामिनाः अनुग्रहेण सकलविध शत्रुबाधा निवृत्ति सिद्ध्यर्थं दृष्टिदुर्गा अनुग्रहेण समस्तविध हितदृष्टि अहितदृष्टि परदृष्टि क्रूरदृष्टि व्यापारदृष्टि उद्योगदृष्टि इत्यादि सकलविध दृष्टिबाधा निवृत्ति सिद्ध्यर्थम श्री बालांबिका समेत अमृत मृत्युंजय स्वामिनाः परिपूर्ण अनुग्रहेण कुटुंबेषु सर्वेषां देह पुष्टि देह आरोग्य प्राप्ति सिद्ध्यर्थम आदिलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी गजलक्ष्मी संतानलक्ष्मी विजयलक्ष्मी विद्यालक्ष्मी धनलक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी देवतानां अनुग्रहेण अस्मिन् नूतन वस्त्रालये इतोपि अधिकं जन आकर्षण प्राप्ति द्वारा धन आकर्षण प्राप्ति सिद्ध्यर्थम धर्म मार्गेण लक्ष लक्ष कोटि कोटि लाभकर सिद्ध्यर्थम इतोपि अधिकं प्रसिद्धि द्वारा अन्यत् शाखा प्रारंभ प्राप्ति सिद्ध्यर्थम श्री सूर्य चंद्र अंगारक बुध बृहस्पति शुक्र शनीश्वर राहु केतु अनुग्रहेण जातके समस्तविध दोष निवृत्ति सिद्ध्यर्थम ये ग्रहाः
शुभयितर स्थानेषु स्थिताः तेषां ग्रहाणां शुभ एकादश स्थाने स्थित्वा शुभफल प्रसाद सिद्ध्यर्थम् अस्मिन् दिने अनुष्ठीयमान नूतन वस्त्रालय प्रारंभ प्रवेशकाले दर्श्यमान महागणपति महालक्ष्मी अष्टलक्ष्मी देवता कुलदेवता पूजा आराधना कर्म करिष्ये. शतेन्द्रिय आयुषेन्द्रिये प्रतिष्ठति. ஏய் மோனிகா, நீ வந்து அங்கே போடணும். प्रतिष्ठति. गंगे से यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. ओम शिवतने वरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं शोभितं मोदकेन अर्णकुत्ममाला व्याललम्बोदरं तं अमृतेरिवासं श्रीगणेशं नमामि. ओम अभिधानपद्मार्कं नेलभूं महागणपतये नमः. रत्ने सिंहासनं समर्पयामि. गणपतये नमः. पाद्यं समर्पयामि. पाद्यं समर्पयामि. आचमनीयं समर्पयामि. अर्घ्यं समर्पयामि. स्नानं समर्पयामि. स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि. वस्त्रार्थं भुवेदार्थम् आभरणार्थं अक्षतान् समर्पयामि. दिव्यपरिमलगन्धान् धारयामि. दिव्यपरिमलगन्धान् धारयामि. ओम बालगणपतये नमः. ओम तरुणगणपतये नमः. ओम भक्तगणपतये नमः. ओम वीरगणपतये नमः. ओम शक्तिगणपतये नमः. ओम गजगणपतये नमः. ओम पिंगलगणपतये नमः. ओम विशिष्टगणपतये नमः. ओम विघ्नराजगणपतये नमः. ओम क्षिप्रगणपतये नमः. ओम हेरम्बगणपतये नमः. ओम लक्ष्मीगणपतये नमः.
ஓம் மகாகணபதியே நமஹ ஓம் புவனேஷ கணபதியே நமஹ ஓம் நர்த்தன கணபதியே நமஹ ஓம் மூர்த்த கணபதியே நமோ நமஹ. அதுதான் வந்து இந்த 8 லட்சுமி இந்த காயின் வச்சுருக்கோம். அந்த 8 லட்சுமி தான் பூஜை பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஆதிலட்சுமியை பூஜை பண்ண போகிறோம். இந்த ஆதிலட்சுமி வந்து யார் அப்படின்னா பார்க்கடல் கடையிறாங்க இல்லையா அசுரலாம். அப்போ வந்து அதுலேருந்து முதல்ல வெளிப்பட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தான் வரா. இந்த மகாலட்சுமி தாயார் வந்து அப்போ பெருமாள் வந்து தன்னோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட வச்சுக்கிறார். அப்போ அந்த மகாலட்சுமி தாயார் வந்து ஆதிலட்சுமியாக வரா. அப்போ ஆதினா வந்து முதல் அப்படின்னு அர்த்தம். அதான் ஆதியும் அந்தமும் இல்லை அப்படின்னாங்க. அதாவது சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதிலட்சுமியாக வந்து தோன்றியதுனால அந்த லட்சுமியை முதல்ல வந்து பூஜை பண்ண போகிறோம். அந்த ஆதிலட்சுமி நல்லா பிரார்த்தனை. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சிவ சௌபாகியம் தைதேஹி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆதிலட்சுமி நமஹ. அதுதான் வந்து தானிய லட்சுமி. நம்மளோட வீடாகட்டும் எங்கே எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து என்ன தேவை அப்படின்னா தானியங்கள் தான் நம்மளுக்கு எப்போதுமே தேவை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி கூட கடைசியாக தான் வருவாங்க பூஜை பண்ணும்போது. அப்போ அந்த தானியம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன தேவை தானியங்கள், இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் தேவை. அப்போ அந்த தானிய லட்சுமி வந்து எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த தானிய லட்சுமியை பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் தானியலட்சுமி நமஹ. அடுத்தது வந்து தைரியலட்சுமி. நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாலும் தைரியம் இருக்கும். இப்போ இந்த கடையை வந்து நீங்கள் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து தான் இப்போ நீங்கள் எடுத்து செய்யணும். இப்போ எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து தைரியமாக செய்யணும் அப்படிங்கிறத அந்த தைரியலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் தைரியலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. அடுத்ததான் வந்து கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமி வந்து யார் அப்படின்னா இப்போ இந்த வீட்டுக்கு அங்கே வாசல்லாம் பூஜை பண்ணுவோம் இல்லையா லட்சுமியை. இந்த வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்க கஜம்னா யானைன்னு அர்த்தம். அந்த யானையை வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்ல அம்பாள் உட்காந்துருப்பாள். அந்த அம்பாள் வந்து யாருன்னா இந்த மாதிரி தொழிலுக்கு இந்த மாதிரி வீடுக்கு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் நம்ம செய்கிறோம் போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கெலாம் வந்து அதிபதி யார் அப்படின்னா கஜலட்சுமி. அந்த கஜலட்சுமி வந்து அதனால நம்மளுக்கு நல்ல விதமான பயணங்கள்லாம் ஏற்படணும். அதேமாதிரி இந்த கடையும் வந்து இன்னும் அபிவிருத்தி ஆகணும், நிறைய பேர் வரணும் அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லி அந்த கஜலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கஜலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக சந்தான லட்சுமி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அவங்க இந்த மாதிரி எஞ்சியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ சந்தானம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வம்சம் வந்து ஆல்ரெடி வாழையாக வாழறதுக்கு யார் அப்படின்னா அப்போ அந்த கர்ப்பத்திலேருந்து தரிக்கக்கூடியது தான் வந்து அந்த சந்தானம். நல்ல ஒரு புத்திர சம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அந்த அம்பாளுக்கு வந்து சந்தான லட்சுமி பேர். அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா மடியில் ஒரு குழந்தைய உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நம்ம வம்சம் வந்து அபிவிருத்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தான லட்சுமி நல்லா பிரார்த்தனை. அதுமாதிரி அவங்களுக்கு வந்து நல்லா சுகப்பிரசமாக நடந்து குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வரணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்குவாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சந்தானலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக வந்து ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி அப்படின்னு பேர். அப்போ அந்த விஜயலட்சுமி வந்து என்ன அப்படின்னா விஜயம்னா வந்து வெற்றி. இப்போ நம்ம தைரியமாக ஒரு காரியம் செய்கிறது இது வந்து வெற்றி அடையணும் அப்படின்றாங்க. யாருமே வந்து தோக்கணும் அப்படிங்கிறதா போய் எதே விஷயத்துக்கு தெரியுறாங்க. அப்போ அந்த மேலான வெற்றி ஜெயம்னா வெற்றி, விஜயம்னா வந்து மேலான வெற்றி, நல்ல மேன்மையான சும்மா சாதாரணமாக இதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஜயலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் விஜயலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக வந்து வித்யாலட்சுமி. இந்த வித்யாலட்சுமி வந்து யார் அப்படின்னா நல்ல வித்தியைனா வந்து சரஸ்வதி சுரூபம், அதாவது படிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஞானம், அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய. நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா இதில் இந்த தொழிலில் என்ன புதுசாக செய்யலாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அது நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா தான் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள வருவாங்க. அப்போ அந்த ஞானத்தை வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த வித்யாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தைதேஹி ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் வித்யாலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. கடைசியாக அப்போ தான் யார் வராங்க? தனலட்சுமி. அப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்களும் அந்த அம்பாலும் தானாகவே வந்துடுவாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம போய் கேட்கணுன்னே அவசியம் இல்லை, அந்த தனமானது நம்மளுக்கு தானே ஏற்படும். அதனால் இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்க. அது மாதிரி இந்த பொருள் வேணும் அப்படின்னா இதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தனலட்சுமியை வந்து பிரார்த்தனை பண்ணி நல்ல செல்வ செழிப்போட இங்கே எப்போதுமே வந்து இந்த 16 விதமான செல்வங்கள் அப்படின்னாங்க.
அந்த 16 விதமான செல்வங்களும் வந்து இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடையில் இன்னும் நிறையா மக்கள் இன்னும் நிறையா வரணும், இந்த கடைகள் இன்னும் நிறையா திறக்கணும் அப்படின்லாம் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த தனலட்சுமி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் தேமே தேமே தன் தேமே தன் தேமே தன் தேமே தந்தோபேனா தசு பூர்ணமயே கோம கோம கும் கோம கும் கோம கும் கோம शङ्कनिनाद सुवाद्यनुदे वेद पुराण इतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन गामिनी धनलक्ष्मी रूपेण पालय मां वरलक्ष्मी रूपेण पालय मां ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकलसौभाग्यं देहि श्रीं ह्रीं श्रीं धनलक्ष्मी नमः ध्यायामि आवाहयामि समस्तोपचाराणि समर्पयामि மகாகணபதி நடுவில் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணிடுறோம். அவங்களுக்குலாம் ஓம் தசாந்தம் புரோதமும் துவந்தம் சுமனோதம் ஆத்மீய சர்வதேவானாம் சுபோஜம் பரிதிருஷ்டிதாம் அவாயாபியோ சர்வாபியோ தேவதாம் சுகமாக சுகமாத்யாபயாமி. இந்த பழமை இந்த இதுவும் எடுத்து தாடி சரி எடுத்துக்கோங்க. இந்த தாடிங்க படம் மாதுளை 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 தான் விசேஷம் அம்பா இருக்கு. கொடுங்க போதும். அப்படியே நீர் விழாவே ओम देवसत्वादुपदेशनो और बाबुभ्याम भोजनास्ताभ्याम मृदोपहारं धरे फलद्वय ताम्बूलादिकं काश्मीरफलं धार्मीफलं महानिवेदनं महाविनादित्ये स्वाहा अष्टलक्ष्मी अम्बिकाय वराभ्य स्वाहा निवेदयामि आगमनीयं समर्पयामि. கற்பூர தட்டு இல்லை தட்டு सर्वस्याप्ति सर्वसिद्धि सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति महागणाधिपतिर्मः लक्ष्मी देवताभ्योर्मः सर्वमङ्गलकर्पूरनीराजनं ज्योतिः रक्षामि. அவ்வளோதான். ஓகே. ओम आदिपूज्याय देवाय दन्तमोदकधारणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम् अष्टलक्ष्मी देवताभ्यो नमः महागणपतये नमः यथा शुभं यथा स्थानं प्रतिष्ठापयामि. भवनार्थे क्षेमाय पुनरागमनाय च महागणपति अष्टलक्ष्मी देवता नमः. அப்படியே நீங்கள் 2 பேர் வந்து அவங்க கையில் கொடுங்க. நீங்கள் 2 பேர் அப்படியே இருந்தேன் அப்படியே எழுந்திருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு மேலே நீங்கள் அப்படியே நீங்கள் 2 பேர் எழுந்திருச்சுவாங்க. இப்படி கிழக்கு மேற்கு அப்படின்னு அதான் அப்படிதான் கரெக்டாக தான் நிற்கிறீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுங்க.
ஓம் சதமான அவங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம். ஓம் ஜடமானம் பவதி ஹிருதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் शतसंवत्सरं दीर्घमायुः उद्योगे व्यापारस्थाने लक्ष लक्ष कोटि कोटि लाभकरसिद्धिरस्तु मृत्युर्नश्यतु आयुर्वर्धताम्। ओम अनंताजनमाः ओम धर्माजनमाः ओम ज्ञानाजनमाः ओम वैराग्याजनमाः ईश्वर्याजनमाः पद्माजनमाः विष्णुशोभरी ओम वरुणासनाजनमाः ओम वरुणमूर्तये नमः। नागपाठधरं कृष्णं मृत्योपतिविग्रहं शान्तधरं विधाय वरुणं मुद्रासनं वर्णविद्यालयाः नमः। नेत्राभ्यां नमः। मम्मेव वरुणस्वदेव मध्यादिप्रयाद्वाम वत्सरादिके तत्त्वायामि ब्रह्मणा अन्दमानदाचारः तेजमानो अभिधे अहेरमानो वर्णकपोतिनामाय प्रमोदि अस्मिन् गुम्बेद्वा दीर्घादिविधाय செலவு பண்ணாம ஒரு மஞ்சள் லட்சுமி காசுல பொருளை வாங்கிட்டே நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் அப்படி பொருளை வாங்கிட்டு போய் சொல்றாங்க. மங்களம் தெய்வம் இருங்க இருங்க அந்த பஞ்சாபரை கிட்ட இது மட்டும் இடம் கிடையாது. பூஜை ओम देवसत्वादप्रथमे विष्णोर्बाहुभ्यां लक्ष्मणाभ्यां पुनर्भारं कनकं गुलाङ्गं समग्रं महानिवेदनं वेदयामि निवेदयामि आदमनीयं समर्पयामि। योपाम आयतनं वेद आयतनवान् भवति। ओम ज्ञानरूपे ब्राह्मणे नमः। ओम सद्गुणज्ञातः पुण्यं पुण्याहं वादेशे ओम वाच्यतां ओम आपः स्वापसन्तो ओम गन्धाः सुगन्धाः पान्तु ओम मनसा सोमनस्य मस्तु ओम अक्षतं अक्षतं जारक्तं जास्तु ओम नन्वाहार्यः सोमन्वाहार्योस्तु ओम दक्षिणाः दक्षिणाः पान्तु हृदयं मस्तु। இன்னும் ஒரு 2 தேங்காய் உடைச்சுங்க. இதுக்கு நிவேதியத்துக்கு பாதியா உடைப்போங்க. मग्धश्रताय अथा वयमादित्यो प्रदेदवानागतो अजिते स्याम अस्तभ्नाभ्यामृतको अन्तरिक्षममीदपरिमाणं पृथिव्या आसीदद्विश्वाभुवनानि सम्राट् विश्वेत्तानि वर्णस्य व्रतानि यत्किञ्चेदं वर्णते वेचने द्रोहं मनुष्याः श्रामसि अचित्ये यत्तव धर्माजयो विममानस्तस्माद्धेन सो देवरीर्यः यदवासो यत्र तपृणदेवी यद्वाघा सत्यमदयन्न विस्म
सर्वाता विश्वशितिरेव देवाता ते यस्याम वर्णप्रियासः अवदेहेडो वर्णनमो विदवे यज्ञेभिरिमहे अविर्भिः चैन्नस्मभ्यं सर्वप्रदे दौराजन्येनागं सहस्रतकृतानि वर्णाजिरमाः सकलाराधने सुवर्चितं तत्त्वायामि ब्रह्मणा अन्दमानदाशाः तेजमानो अविर्भिः अहेडमानो वर्णे अबोधृगं समानायुक्तमोषीः अस्मात् कुम्भास्य दीर्घादिविधिं वर्णं यथास्वं यथास्थानं प्रतिष्ठापयामि क्षोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च सर्वारष्टशान्तिरस्तु सर्वत्र परिशुद्धयेत् गणपते एकदन्त गणपते हे रंब गणपते वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं दण्डपाणि पूर्वजं दन्तपाणिमाश्रये दन्तपाणि पूर्वजं दन्तपाणिमाश्रये अपाम्पति वर्षितं वायुपति बीजितम् अपाम्पति वर्षितं वायुपति बीजितं पशुपति हास्यकं गणपति नाट्यकं पशुपति हास्यकं गणपति नाट्यकम् आगुवाहनम् आशपूरकम् आगुवाहनं नं नं आशपूरकं विघ्ननायकं चिन्तयाम्यहं श्री विघ्ननायकं चिन्तयाम्यहं जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां श्री गणेश श्री गणेश रक्ष मां श्री गणेश श्री गणेश रक्ष मां उंबर्दरो तेनो मणि कसिवागी उन्कடலில் தேன முததுணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்தன் உயிர் காதரவு ட்ருள்வாயே தம்பிதன காகவன தனயோனே தந்தை வளர் காலருகை கனிஜோனே அன்பர் தம காண நிலை பொருளோனே ஐந்து கர தானி முக பெருமானே ஐந்து கர தானி முக பெருமானே ஓம் அதை திரும்ப எழுதுங்க எல்லாம் வல்ல உலகை காக்கும் பரம்பொருளாகிய ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் துணை கொண்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் உடனமர் வெங்கடாஜலபதி சுவாமியின் திருவருளோடும் குருவருளோடும் மாதா பிதா குரு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனுகிரகத்தாலும் இன்றைய தினம்
திறக்கப்பட்ட எங்களது நூதன வஸ்திராலய வைபவத்தில் மகாகணபதி அஷ்டலக்ஷ்மி தேவதா ஆதிலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தனலக்ஷ்மி இத்தியாதி 8 விதமான லக்ஷ்மிகளும் பரிபூர்ணமாக இந்த இடத்திலே வசித்து எங்களுக்கு எல்லாம் வல்ல அருட்செல்வம் பொருட்செல்வம் வீடு பேறு போன்று எல்லா விதமான 16 விதமான சகலவித சௌபாகியத்தையும் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வழங்கிட எல்லாம் வல்ல குலதெய்வ வரதராஜ பெருமாளே உந்தன் பொற்பாத கமலங்களில் எங்களது சிரம் தாழ்த்தி புஷ்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். எல்லாரும் அப்படியே வந்து அங்கே பெருமாளுக்கு அப்படியே வந்து பூ போட்டுருங்க. இந்த பூ போடுறவங்க அப்படியே தீர்த்தம் வாங்கிட்டுங்க. பூ போடுறவங்க அப்படியே தீர்த்தம் வாங்கிட்டு पूर्णं ददाति मदव्यसानीति एकधा ब्रह्मण उपहरति एकदैव यजमानायुस्तेजो ददाति ओम श्रीर्वर्चस्वमायुष्मारोग्यमावेद शोभमानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः महालक्ष्मी अनुग्रह प्रसादफलसिद्धिरस्तु कुलदेवता अनुग्रह सिद्धिरस्तु नूतन व्यापारे समस्तविध सन्मंगल अवाप्तिकर सिद्धिरस्तु लक्ष लक्ष कोटि कोटि लाभकरदा सिद्धिरस्तु शुभ प्रसव प्राप्तिरस्तु अद இது சரிங்களா அங்கே உள்ள வீடியோ பிரசாதம் அதுன்னு அப்படியே கொஞ்சம் நவுத்துமா அதை. அவ்வளோதான். அப்படியே சரி போதும். ओम श्री वर्चस्वमायुष्यमारोग्यमावीरचोषमाणमहीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्यदा सिद्धिरस्तु महावाञ्छाफलसिद्धिरस्तु पुत्रनश्यतो आयुर्वर्धताम्. உங்க திருப்தி தான் மங்களம் சுபமங்கலம். சரி ஓடுங்க நல்லது. சொன்னாங்க அவங்க ரொம்ப பழக்கம். தாத்தா தாத்தா கை பிடிச்சுக்கோ. இப்படி இப்படி கும்பிட வேணாம். இது இப்படி ரெடி.
அப்படியே பிடிச்சிங்க, 2 பேரும் பிடிச்சிங்க. மஞ்சுக்கா பாண்டி கை பிடிச்சிக்கோ. கவிதா மணி இல்ல நான் கல்யாணம்